ஏங்க என்னங்க இந்த மாதிரி மரண தண்டனைலாம் போலீஸ் கொடுப்பாங்களா? இன்க்ளூடிங் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் சேர்த்து 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. சாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்ட ஒரு வழக்கு தான் சாத்தான்குளம் வழக்கு. ஜெயராஜ் அவர்களும் சரி, ஃபெனிக்ஸ் அவர்களும் சரி, 2 பேருமே எந்த ஒரு குற்ற வழக்கு பின்னணி உள்ளவர்கள் கிடையாது. மாறாக இவர்கள் மீது திருட்டு வழக்கோ இல்லை கொலை வழக்கோ இல்லை கொலை முயற்சி வழக்கோ இல்லை கொள்ளையடிப்பு வழக்கோ இல்லை வழிப்பறி வழக்குக்காண்டி வந்து விசாரணைக்கு அழைச்சி செல்லப்படவில்லை. இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் டைம். அவ்வளோ கொடூர மனசு. அங்கே ஸ்டேஷனில் இருந்த யாருமே வந்து ஒரு வார்த்தையாவது வந்து இல்லை சார் போதும் சார் இவருக்குமே அடிச்சா செத்துருவாங்கன்னு சொல்லாமல் ரத்தம் சொட்ட சொட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிருக்காங்க. சாத்தான்குளம் வழக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியா மட்டும் கிடையாது, அமெரிக்கா வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு செல்லப்பட்டது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இந்த சம்பவம் நடந்துச்சு. 2020 சாத்தான்குளத்தை சேர்ந்த ஜெயராஜ் அவர்களும் அவருடைய மகன் ஃபெனிக்ஸ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் டெத்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் கஸ்டோடியில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2020 வந்து நடந்தது. இதுக்கு வந்து இந்த முத்துக்குமரன்ற நீதிபதி, இந்த செஷன் கோர்ட் நீதிபதி வந்து முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்டுள்ள 9 காவலர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏங்க என்னங்க இந்த மாதிரி மரண தண்டனைலாம் போலீஸ் கொடுப்பாங்களா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பணி நீக்கம் தான் செய்யப்பட்டிருக்காங்க. இது வந்து அக்யூட்டல் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா திருப்பி அவங்க வந்து பணிக்கு வந்துருவாங்க. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்க முடியுமா? இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்களாம். பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேரளாலையும் இதே மாதிரி கஸ்டோடியல் டெத் வந்து ஒன்று நடந்திருந்தப்போ அதில் இன்க்ளூடிங் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியும் சேர்த்து 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மரண தண்டனை வந்து விதிக்கப்பட்டது. அதன் பின்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் இந்த கேஸ் வந்து இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. அது ஆயுள் தண்டனையாக வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னுதாரணமாக இந்த வழக்குக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. கஸ்டோடியல் டெத்து, ஏன் கஸ்டோடியல் டெத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அது உற்று நோக்கப்படுகிறது. ஏன்னா அன்னைக்கு 2020 வந்து இந்த ஒரு ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் கேஸில் வந்து இறந்தப்ப அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பெஞ்சு, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பெஞ்ச் வந்து சோமோட்டோவாக அந்த கேஸை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து விசாரிக்க சொல்லி பெரிய இஷ்யூவாக கொண்டு போனாங்க. அப்புறம் மக்கள் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக போச்சு. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அந்த சாத்தான்குளம் தொகுதியில் இருக்கிற தேவர் சமுதாயமும் சரி அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவர்கள் வந்து நாடார் சமுதாயம் சேர்ந்தவராக இருந்தாலும் போராட்டத்தை வந்து மிக தீவிரமாக வந்து கொண்டு போனாங்க. அதை அந்த குடும்பத்தார்களே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு மக்கள் போராட்டம் வந்து சாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்ட ஒரு வழக்கு தான் சாத்தான்குளம் வழக்கு. ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் வந்து வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தீர்ப்பளிச்சிருக்காப்புல. இந்த முத்துக்குமரனோட இந்த வழக்கறிஞர் நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வந்து நிறைய வழக்கில் வந்து தீர விசாரிச்சு ஆயுள் தண்டனை வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து விதிச்ச ஒரு நீதிபதி, ரொம்ப கராரான ஒரு நீதிபதியாக தான் வந்து இருந்திருக்காப்புல. அதனால தான் வந்து ரெண்டாவது இந்த வழக்கில் வந்து இவங்க தப்பிக்க கூடாது, இந்த ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெத் சென்டென்ஸை வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்லேயே போயிட்டு உடச்சிருக்காண்டி தான் என்ன பண்ணுறாருன்னா வந்து 4 வாட்டி இந்த தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சு வந்து பார்த்தா கொடுக்குறாங்க. ஏன்னா இது வந்து உச்சநீதிமன்றம் வந்து என்ன சொல்லுதுன்னா நீங்க வந்து ஒரு எல்லா வழக்குக்கும் வந்து நீங்க வந்து மரண தண்டனை கொடுக்கக்கூடாது, நீங்க விளக்கம் கேட்கணும், அரசாங்கத்திட்ட விளக்கம் கேட்கணும், எதிர்த்தரப்பு பார்ட்டி விளக்கம் கேட்கணும், அந்த பாதிக்கப்பட்ட தரப்புலையும் விளக்கம் கேட்கணும், விளக்கம் கேட்காம வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கொடுக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால தான் வந்து இந்த நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்குடைய தீர்ப்பை வந்து 4 வாட்டி ஒத்தி வச்சு வர்றாப்புல. அவ்வளவுதான் கிளவரா கொண்டு வந்து இந்த தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வாசிக்கிறப்பயே கடுமையான ஒரு கோபத்தில் தான் வந்து இந்த தீர்ப்பை வாசிச்சாருன்னு சொல்லி வழக்கறிஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே வந்து பதிவு செஞ்சிருந்தாங்க. ஏன் கஸ்டோடியல் டெத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டும் சரி நீதிபதிகளும் சரி, ஏன் மக்களும் சரி இப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, கஸ்டோடியல் டெத்துன்றது என்னன்னா ஒரு கேஸில் வந்து ஒருத்தர் விசாரணைக்காக வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளி கிடையாது. அவங்க வந்து யாருமே இந்த கஸ்டோடியல் டெத்தில் இறந்து போகிறவங்க யாருமே குற்றவாளி கிடையாது. குற்றம் சுமத்தப்பட்டு அந்த குற்றம் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறதற்காக காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரிக்கிறப்ப இறந்து போகிறது தான் வந்து இந்த கஸ்டோடியல் டெத்துன்னு சொல்லுவாங்க. ஆக அவங்க குற்றவாளிகளும் கிடையாது. குற்றவாளியான தீர்ப்பு கொடுக்க வேண்டியது வந்து நீதிமன்றம் தான். சரி, அக்கிஸ்ட புறாத்தி நீங்கள் வந்து இப்படி கூப்பிட்டு போயிட்டு வந்து உட்கார வச்சு அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஏன்பா சொல்லுப்பா நீ தான் வந்து கொலை பண்ணியாப்பா, ஆதாரத்தில் எங்கப்பா வச்சிருக்க, ஆயுதத்தை எங்கப்பா வச்சிருக்கீங்க கேட்டால் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிற்போக்குத்தனமாக பேசுவாங்க. ஆக்சுவலாக இந்த 2 பேருமே இந்த ஜெயராஜ் அவர்களும் சரி ஃபெனிக்ஸ் அவர்களும் சரி 2 பேருமே எந்த ஒரு குற்ற வழக்கு பின்னணி உள்ளவர்கள் கிடையாது. மாறாக இவர்கள் மீது திருட்டு வழக்கோ இல்லை கொலை வழக்கோ இல்லை கொலை முயற்சி வழக்கோ இல்லை கொள்ளையடிப்பு வழக்கோ இல்லை வழிப்பறி வழக்குக்காண்டி வந்து விசாரணைக்கு அழைச்சி செல்லப்படவில்லை. இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் டைம்.
கொரோனா 2020 வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தில் இருந்த டயத்தில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கடைகள் வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஷாப் வந்து வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதாவது தந்தையும் மகனும் சேர்ந்து ஒரு மொபைல் ஷாப் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோந்து பணிக்கு சென்ற இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் அவர்களும் அவரை சார்ந்த எஸ்ஐ அவர்களும் காவலர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து சத்தம் போட்டிருக்காங்க. ஏன்னா கடையை வந்து அடைக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க. அந்த வார்த்தையை கேட்டு இவங்களும் பதிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச வாக்குவாதம் அதிகமானோடனே ஜெயராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெனிக்ஸ் அவர் இல்லாத டயத்தில் ஜெயராஜ் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டாங்க ஸ்டேஷனுக்கு கூட்டு போனதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சு வந்து தகவல் தெரிஞ்சு அவர் மகன் வந்து அங்கே போகிறாப்புல. எப்படி வந்து நீங்கள் எங்கள் அப்பாவை வந்து அரெஸ்ட் பண்ணலாம், என்ன இருக்குது, அதை அடைக்க சொன்னால் அடைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப வாக்குவாதமாகி அங்கேருந்து காவல் நிலையத்திருந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தையில் பேச இவங்க பதிலுக்கு பேசுன்னு சொல்லி அதிகமானோடனே காவல்துறையினர் வந்து அந்த இடத்துல தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அதிகாரம்னா என்ன, ஒரு கஸ்டோடியில் வந்து இருக்கவங்களுக்கு என்ன, அவன் நிராயுத பாணி, அவங்களால திருப்பி அடிக்க முடியாது. ஏன்னா இடம் வந்து பார்த்தா காவலர்கள் இருக்கக்கூடிய இடம். அங்கே வந்து பார்த்தா பொதுமக்கள் இருக்க மாட்டாங்க, மற்ற யாரும் இருக்க மாட்டாங்க, வழக்கறிஞர்கள் யாரும் இருக்க முடியாது. முழுக்க அதிகாரம் செலுத்தக்கூடிய காவலர்கள் மட்டும்தான் அந்த இடத்துல இருப்பாங்க. அப்போ இவங்கள்ட்ட ஆயுதம் கிடையாது, ஆனால் காவலர்கள்ட்ட எல்லா வகையான ஆயுதம் இருக்குது. அப்போ என்ன பண்ணாரு, 2 பேரையும் போட்டு அடி அடிக்கிறாங்க. கம்பி வச்சு அடிச்சிருக்காங்க. ஆசன வாயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கப்பட்டா சொல்லுது. அந்த ரிப்போர்ட்டு, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அளித்த மாதிரி தான் சொல்கிறாங்க. சும்மா 27 இடத்துல வந்து பார்த்தா ரத்த காயங்கள் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன செய்யறாங்கன்னா வந்து அடிச்சு ரொம்ப காயப்படுத்தின உடனே ரொம்ப நேரம் உள்ள வச்சிருக்க முடியாதுல, சட்டை கிட்டத்தட்ட வந்து சட்டையும் கையிலையும் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வந்து அவங்களுக்கு மாற்றப்பட்டது அப்படின்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் வந்து ப்ளீடிங் ஆயிருக்குன்னு பாருங்க. அவ்வளோ கொடூர மனசு. அங்கே ஸ்டேஷனில் இருந்த யாருமே வந்து ஒரு வார்த்தையாவது வந்து இல்லை சார் போதும் சார் இவருக்குமே அடிச்ச செத்துருவாங்க சொல்லாமல் ரத்தம் சொட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடிச்சிருக்காங்க. அடிச்சோடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேராக போயிட்டு வந்து மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு வந்து நிப்பாட்டி. மேஜிஸ்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே இருக்க ஜட்ஜி வந்து கொரோனா டைம் நான் பக்கத்துல தான் பார்க்க முடியாது, பார்த்தா எனக்கு கொரோனா வந்து சொல்லி மாடியில இருந்தே வந்து யார் அக்யூஸ்ட், ஐயா இவங்க தான் அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லி இந்த 2 பேரும் கையெழுத்து வந்து பார்த்துட்டு ஓகே இவங்க வந்து ரிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து சப்ஜெக்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. எந்த சப்ஜெக்ட்னா கோவில்பட்டி சப்ஜெக்டுக்கு வந்து அனுப்புகிறாங்க. கோவில்பட்டி சப்ஜெக்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அங்கே செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா இவங்க செக் பண்ணி கூட்டு போன டாக்டர் எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வினிலான் அவர்கள் வந்து பார்த்தா கொடுத்துறாங்க. எந்த காயம் கிடையாது, இவங்க வந்து பார்த்தா ரிமாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தா சப்மிட் டு ரிமாண்ட் சொல்லி கொடுத்துறாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து இவங்க வந்து ஜட்ஜில் கொண்டு போகிறாங்க. ஆனால் கோயில்பட்டி சப்ஜெக்டில் போகிறப்ப அங்கே உள்ளே இருந்த வார்டன் ஜெயிலர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏங்க என்னங்க அவங்க ஃபுல்லாக ரத்தத்தோடு வந்து நிற்கிறாங்க, நீங்கள் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜு வந்து எதை வச்சு கொடுத்தாருன்னு தெரியல, இவங்க நாங்கள் உள்ளே கொண்டு வந்து இவங்களுக்கு எதாவது ஆச்சுன்னு நாங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இந்த டெத்தானது வந்து ஜெயிலுக்கு நடந்துச்சுன்னா ஜெயிலர்கள் மேலேயும் சூப்பரண்ட் மேலேயும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலை வழக்கு வந்து அங்கே போயிருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லை முடியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச் திருப்பி கொண்டு போகிறப்ப ஜிஹெச் போகிறப்ப அங்கேருந்து நேர்மையான ஒரு டாக்டர் வந்து அதை பார்த்துட்டு இத்தனை இடத்துல உனக்கு வந்து ரத்த காயம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்குள்ள தந்தையும் மகனும் போலீசார்கள் அடித்ததுனால அவர்களை அடித்து அந்த ரத்த காயத்தினால வந்து அதிகமான ரத்தப்போக்கு ஏற்பட்டு அவங்க இறந்து போயிறாங்க. ஆக எவ்வளவு ஒரு கொடூரம். இந்த காலகட்டத்தில் சமூக வலைதளங்கள் அனைவர் கையிலையும் வந்து ஃபோன் எல்லாமே இருக்கிற காலகட்டத்திலேயே இப்படி அதாவது இவங்க ஐபிஎஸ் அதிகாரிகளோ இல்லை பெரிய பெரிய அதிகாரிகளோ கிடையாது, ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போன ஒரு பிசி பிளஸ் எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சர்வாதிகாரிகள் மாதிரி வந்து நினச்சி கொண்டு அவர்களை வந்து அடிச்சே கொண்டிருக்காங்கன்னா நீங்கள் என்கவுண்டர் பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அந்த மனித உரிமை ஆர்வலர்லாம் இந்த மனித உரிமை ஆணையம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சே வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்காங்க. செத்து போனதை வந்து இதே வந்து ஒரு அக்யூஸ்டாக இருந்தால் உடனே மனித உரிமை இந்த மகளிர் அமைப்புகள் மனித அமைப்புகள்லாம் வந்து ரோட்டு வந்து நிற்கும். இறந்தவர்கள் 2 பேருமே வந்து எந்த குற்றப்பின்னணியும் இல்லாதவங்க. அதனால என்னமோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா போட வந்தாங்களான்னு தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து கொடூரமாக நடத்தப்பட்டது. இது இந்தியாவுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னுதாரணமாக 9 காவலர்களுக்கு வந்து மரண தண்டனை விதித்தது. அதிகமான காவலர்களுக்கு ஒரே கேஸில் மரண தண்டனை விதித்தது இந்த வழக்கு தான் இருக்கிறது. இது உண்மையிலேயே கஸ்டோடியல் டெத் வந்து இனிமேல் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வழக்கானது வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்கும். இந்த தீர்ப்பை மேற்கோள் காட்டி அடுத்த வழக்கறிஞர் வாதாடுவதற்கும் ஏதுவாக இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எது எப்படியோ அந்த குடும்பம் நேற்று இரவு நன்றாக தூங்கியிருப்பாங்கன்றது தான், அதாவது என்னதான் இருந்தாலும் அந்த கஷ்டமாக இருந்தாலும் நேற்று ஒரு நாள் தான் நிம்மதியாக தூங்கியிருப்பாங்க தான் யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.